நவராத்திரி உருவான வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கியதால் தனக்கு இணை யாரும் இல்லை என்ற தலைக்கணத்துடன் இருந்தார். இதனால் சற்றே தலைக்கணத்துடன் அகத்தியர் போன்ற மாமுனிவர்களிடம் மகிஷ உருவமான எருமை போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் வரமுனி முனிவரை எருமையாக போவாய் என்று சாபமிட்டனர். பின்னொரு காலத்தில் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான். அவனது தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றினார் அக்னி பகவான். சர்வ வல்லமை பொருந்திய மகன் தனக்கு வேண்டும் என அக்னி தேவனிடம் கேட்டான் ரம்பன். அவன் வேண்டியதை அருளிய அக்னி தேவன், நீ கேட்ட வரத்தை அளித்தேன். நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார். மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை. அவனது அசுர புத்தியால் காட்டெருமை மேல் காதல் கொண்டான். முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி ரம்பனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான். மகிஷாசுரன் 10,000 ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் புரிந்து தனக்கு தேவர்கள், அசுரர்கள், மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான். மகிஷாசுரனின் அராஜகம் அன்று முதல் தொடங்கியது. தேவர்களை துன்புறுத்தியதால் அவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர். மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால்தான் அவனை சம்ஹாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டுமே என்று கூறினார் மகாவிஷ்ணு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை கொடுத்தனர். சிவபெருமான் சூலம் தந்தார், அக்னி சக்தி தந்தார், வாயு பகவான் வில்லும் அம்பரா துணியும் கொடுத்தார். தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வலங்கார பூஷிதையாய் சிம்ம வாகனத்தில் புறப்பட்டாள். அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன். கடும் போர் 9 நாளில் முடிவுக்கு வந்தது. மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களுடனும் 9 பேராக அவதரித்த அன்னை 9 நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசூரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாள்.